கண்காணிப்பாளர் சந்தித்து இந்து முன்னணி சார்பில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். வேலூர் தீர்த்தகிரி மலை அப்படின்னு சொன்னால் உலகத்திலே 3வது மிகப்பெரிய முருகர் சிலை அமைந்துள்ள பகுதி. அங்கே தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே முருகனை வழிபட்டு போகிறாங்க. அந்த கோவிலில் ஒரு பஷீர், இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த பஷீர் என்பவர் முருகர்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுத்துக்கிறார். அந்த முருகர் சிலையில் வந்து வீடியோ எடுத்து அந்த முருகர் பேசுகிற மாதிரி இவர் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கார். என்னென்னா, மாமா மச்சான், முருகர் போய் மாமா மச்சான்னு கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லை, 2 கல்யாணம் பண்ணிக்கினேன், யோ போயா வாயா, முருகர் திரும்ப பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கார் எடிட் பண்ணி. ஸோ கோடான கோடி மக்கள் பக்தியாக வணங்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய இந்து மதத்தினுடைய தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கார், கேவலப்படுத்தியிருக்கார் முருகரை. இது வந்து எதை காட்டுது? முருக பக்தருடைய மனசை நோக்குது. இதை வீடியோவில் பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு காவல் நிலையத்தில் நமக்கு அந்த புகாரை பெற்றுக்கிட்டு அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல. இப்போ நாங்கள் இங்கே எஸ்பி சந்தித்து மனு கொடுத்து அவர் மீது கட்டாயம் வழக்கு பதிவு அவர் கைது பண்ணணும். ஒரு வீடியோ மட்டும் இல்லை, அவர் அந்த பதிவில் போய் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பல வீடியோக்கள் போட்டிருக்காரு. கோவிலில் போய் சண்டை போடுற மாதிரி, கோவிலில் போய் ஆத்தா அம்மானு பேசுகிற மாதிரி, கோவிலில் காரி துப்புற மாதிரி, அந்த கோவிலில் வந்து கேலி பொருளாக வச்சுருக்காரு. இந்துக்கள் வணங்கக்கூடிய கோவிலை கேலி பொருளாக வச்சு அவர் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காரு. இன்றைக்கு நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவரை கைது செய்யணும். இல்லைனா முருக பக்தர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. முருக பக்தர், அந்த கோவில் கமிட்டி எல்லோரும் சேர்ந்து இங்கே அதை கண்டித்து போராட்டம் பண்ண போகிறோம். நேற்றிலேருந்து இது வரைக்கும் அந்த காவல்துறை என்ன சொல்கிறாங்க, ஒரு பதிவு நீக்கிட்டாங்கன்றாங்க. பதிவு நீக்கிறது முக்கியம் இல்லை, குற்றம் புரிஞ்சிருக்காரு. இந்து மதத்தை, கடவுளை, முருகரை கேலி பொருளாக சித்தரிச்சிருக்கார். இந்துக்கள் மனது, முருக பக்தர் மனது மிகவும் புண்பட்டுருக்கு. அதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. பதிவு நீக்கினா மட்டும் குற்றம் குறையாது, குற்றம் செய்தது உண்மை, அதுக்கான அத்தனை ஆதாரம் இருக்குது. அவர் மீது நடவடிக்கை சொல்லி மாவட்ட கண்மாதிரி சொல்லியிருக்கோம். உடனடியாக அவர் கைது பண்ண, இல்லைன்னா போராட்டம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இந்து மணி தள்ளக்கூடாது. நன்றி, வணக்கம்.